ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். சரிங்களா? அது வந்து ஓமப்பொடி. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாமே சூப்பராக வாயில் போட்டால் கரையும். சரிங்களா? அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. காரா பூந்திக்கு வேர்க்கடலை ஒரு 2 கிலோ போட்டுக்கலாம். சரிங்களா? காரா பூந்தியில் வந்து வேர்க்கடலை போட்டால் தான் டபுள் டேஸ்ட்டாக தரும். ஓமப்பொடி மாவு போட்டாச்சு. 3 கிலோவுக்கு வந்து ஒரு 30 கிராம் சால்ட்டு. சரிங்களா? 30 கிராம் சால்ட்டு. ஓமம் இருக்குங்க இல்லையா? ஓமம் வந்து நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கணும். ஒரு 25 கிராம் நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி சேர்த்துக்கணும் ஓமம். அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 10 கிராம் சேர்த்துனா போதுமான தான். இது அப்புறம் பெருங்காயத்தூளுக்கு அப்புறம் ஃபுட் கலர், எல்லோ கலர். நாங்கள் கடையில் செய்தனால ஃபுட் கலர் சேர்க்கணும். நீங்கள் வீட்டில் செய்தாலும் கலர் சேர்த்தாலும் பரவாயில்ல, சேர்க்கலாலும் பரவாயில்ல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் சேர்த்தாச்சு. பிசைஞ்சாச்சு. எல்லாம் இந்த அளவு இருக்கணுமா? எண்ணெய் சூடாயிருச்சு. எண்ணெயில் புளிஞ்சிடலாம். எண்ணெய் இது சூடு ஜாஸ்தி தான் பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. சரியா? சும்மா இது போட்டு பண்ணிட்டே இருக்கோம்னா பிஞ்சிரும் லைட்டா. அவ்வளோதான். பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க ஓமப்பொடி. சும்மா வாயில் போட்டோடனே கரையும். பசங்க பெரியவங்க எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதா? எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓமப்பொடி தான் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கீழே மென்ஷன் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.